வாழ்த்திட்டாரு திமுக கூட்டணியில இருக்கிற தலைவர். ஆனா வாழ்த்து செலுத்தியதுதான் இப்ப பாஜக கூட இல்லாத அதிமுகவுக்கு தான். செய்திதான் வாடி, ஆனா இதுக்குள்ளதான் ராஜாங்க சதிகள் நிறைய இருக்கு. இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஒரு பெரிய பதாக்கா மக்கள் யாத்திரை துவக்கி இருக்காரு. இது 8 மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்லும் சைகை மாறி. ஆனா சோகம் என்ன, அவருக்காக வாழ்த்து சொல்றவரு திமுக கூட்டணியில இருக்கிற விசிக தலைவர் திருமாவளவன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், அதுக்காக தான் இது பசங்க பண்ற யாத்திரான்னு வாழ்த்திட்டாரு. இது கேட்டுட்டு திமுக உள்ள சலசலப்பு. அம்மா, நம்ம கூட்டணியில இருக்கிறவரை எதிர்கட்சி வளரட்டும்னு வாழ்த்துறாரேன்னு தலைமை அலுவலகத்துக்குள்ளேயே கேள்விகள் கிளம்பிடுச்சு. இப்போ திமுக கூட்டணிக்குள்ள நெருப்பு மூடிக்கொண்டே இருக்கு. கீழ வட்டாரங்கள்ல பேசுறதுங்க என்ன சொல்றாங்கன்னா, பாமக ஒண்ணு கிளையா இருக்கே, அந்த ராமதாஸ் அணி கை கோக்கலான்னு யோசனைகள் நடக்குது. இதுக்குள்ளேயே திடீர்னு திருமாவளவன் நேரா சென்னையில இருக்கிற அறிவாலயம் போய் முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சாரு. வெளியா என்ன சொன்னார்னா, சமூக நீதி விடுதிகள்னு பேர் வச்சதுக்கு நன்றி சொல்ல வரேன் அப்படின்னு பேசுறாரு. ஆனா உள்ள நடந்ததுதான் ட்விஸ்ட். அந்த சந்திப்புல 3வது அணி யாருன்னு சொல்லாம அதிமுக திமுக தான் போட்டின்னு வெளிப்படையா சொன்னாரு திருமாவளவன். ஆனா அதுக்குள்ள சொல்லாம இருக்கிறது தான் மோசம். 3வது அணி பெரிய விளைவு எதுவும் தரமாட்டாங்கன்னு தன் கருத்து சொன்னாரு. அந்த சேம் சந்திப்புல திமுக கூட்டணியில புது கட்சிகள் வந்தாலும் விசிகாக்கான இடஒதுக்கீடு பாதிக்காதுன்னு ஸ்டாலின் உறுதியா சொல்லியிருக்காராம். ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இதுதான் ரியாலிட்டி. திருமாவளவன் வாழ்த்து சொல்லிட்டு கலந்தாலோசனைக்கே வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, இருமுனை போட்டி தான் தமிழக பாவாடின்னு பொறி வச்சாரு. சோ பழனி மக்களுடன், திருமா ஸ்டாலினுடன், ஆனா வாழ்த்து எதிரணிக்கு தான். இதெல்லாம் பார்த்தா தமிழக அரசியல் சினிமாவும் இல்ல, கதைப்பாடமும் இல்ல, இது நம்மட ரியாலிட்டி ஷோ. லவ்வா, பிரேக்கப்பா, பழனியில சாமி கிட்ட விழுந்த கப்பலா, இத விட்டுட்டீங்களா? பாலிவுட்க்கு இப்ப தேடி வந்த ஹாட் ரூமர் நயனும் விக்னேஷும் வெடிக்க போச்சா? காலிவுட்க்கு இப்போ ஒரு பிரேக்கப் சுனாமி. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, டைரக்டர் ரொமான்டிக் ஹீரோ விக்னேஷ் இவங்க 2 பேரும் பிரேக்கப் ஆகிட்டாங்கன்னு இன்ஸ்டா ரெடிட் டெக்ஸ்ட் ஃபுல்லா வைரல். அட, இவங்க தான் லவ் பண்ணிட்டு 2015ல நானும் ரவுடி தான் செட்ல மீட் பண்ணிட்டு 2022 ஜூன் 9க்கு ராயலா திருமணம் பண்ணவங்க. கல்யாணத்துக்கு நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி, மால்தீவ்ஸ் ஹனிமூன், இன்ஸ்டால கேண்டில் லைட் டின்னர், ட்வின் பேபிஸ், ரொம்ப ஓவர்லோட் லவ்வா இருந்துச்சு. அதெல்லாம் இப்பவே ஆஃபா. அதுக்குள்ள ஒரு ஸ்கிரீன்ஷாட் சர்க்குலேட் ஆகுது. சப்போஸ்லி ஃப்ரம் நயன்தாராஸ் இன்ஸ்டா. குறைவான அறிவுள்ள ஒருத்தரை கல்யாணம் பண்ணினா நீங்க தான் உங்க கணவர் ப்ராப்ளம்களுக்கு பொறுப்பு இல்ல, நான் அவங்களால நிறைய கஷ்டப்பட்டேன், லீவ் மீ அலோன். அதுல இருந்து தான் இப்போ பிரேக்கப் கன்ஃபார்ம்டுன்னு சில யூடியூப் எக்ஸ்பர்ட் தம்ப்நெயில் வச்சுட்டாங்க. ஷாக் ஃபார் ஃபேன்ஸ், ரியல் ரீசன் பிஹைண்ட் டிவோர்ஸ், பேபி கஸ்டடி டிஸ்பியூட், எல்லாம் இமேஜினேஷன் ஓவர்டோஸ். But wait, reality is very different. Sources close to the couple சொல்றாங்க, இந்த போஸ்ட் நயன்தாரா போடவே இல்ல. ஃபேக் அக்கவுண்ட், ஃபேக் போஸ்ட் அண்ட் ரியல் டைம் டேமேஜ். few days back நயன் விக்னேஷ் ஃபுல் ஃபேமிலியா பழனி கோயில் போயிருந்தாங்க. அங்க தங்களோட பேபி சாஷ்டாங்க கும்பிடுற வீடியோ ரொம்பவே வைரல் ஆனது. and it was full of love. அவ்வளோ கேர் அண்ட் பாண்டிங் இருக்கிற கப்பல் இன்ஸ்டாகிராம் போட்டு வச்சு பிரிஞ்சிருவாங்களா? And guess what? Last night தான் விக்னேஷ் சிவன் நயன்தாரா together in their office. சின்ன celebration, laughter, party mood, full glow. Source சொல்றாங்க, no fight, no finance issue, no misunderstanding. இவங்க busy in respective projects. விக்னேஷ் LAK டைரக்ட் பண்றாரு, நயன் சோலோ ஃபிலிம்ஸ்ல டைட் ஆகியிருக்காங்க. ரூமர் கட்டி சாப்பிடுறவங்க தான் ப்ராப்ளம். So bottom line, splitta? No, love still strong-ஆ? 100%. ரூமர் ஸ்டார்டர் யாரு? நோ ஐடியா. கிளாரிபிகேஷனும் வரும் நயன் ஸ்டைல்ல டைரக்டா. சினிமா ஃபேன்ஸ், ஸ்டில் கைஸ், இது காதலின் குரல், நாட் காதலின் குரலுக்கு. நயனும் விக்னேஷும் கப்பல் கோல்ஸை கண்டினியூ பண்ணலான்னு நமக்கு ஃபுல் ஹோப். பிரேக்கப் இல்லடா, ஜஸ்ட் மீடியாக்கு பிரேக் அவுட் ஸ்டோரி தான். மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.